பெருசா நீ குத்தத்தை கண்ட? ஆமா, ஏற்கனவே இத பத்தி அவர் உன்கிட்ட பேசியிருக்கணுமே. ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டான். அவன் கேட்டப்பவே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். போட்டேன்னா முதல்ல அவன் இவன் பேசுறத நிறுத்து. கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம. அதான் மாமா ஏற்கனவே சொல்லிருக்காருல்லக்கா, நீ வேண்டான்னு சொன்னது உன் தப்பு. அதனாலதான் அவரே ரிஸ்க் எடுத்து இத அப்ளை பண்ணிருக்காரு. நீ அவரை பாராட்டணும்க்கா, சந்தோஷப்படணும். அத விட்டுட்டு அவர்கிட்ட போய் கோச்சிக்கிட்டு இங்க வந்திருக்க. உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இரு. எனக்கு எல்லாமே தெரியும்க்கா, உனக்கு தான் எதுவும் தெரியாது. அதான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வீரா, அவர் இந்த வீட்டுக்கு மருமக மட்டும் இல்ல, மகனா இருக்காரு. நான் அத பலமுறை பாத்திருக்கேன். என்ன பண்ணாரு? உங்ககிட்ட வந்து இப்படி அப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பான். யாரு, மாறன் தம்பியா? அந்த தம்பி என்கிட்ட பேசின வரைக்கும் நடிச்ச மாதிரி ஒரு தடவை கூட எனக்கு தோணுனதில்ல வீரா. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நானும் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன். மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. ஆனா மாறன் தம்பி அப்படி இல்ல. நீ இந்த வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கும் பிருந்தாவுக்கும் ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்யறாரு, தெரியுமா உனக்கு? அவர் இந்த வீட்டோட மருமகனா இல்லாம ஒரு மகனா இருக்காரு. அவரை போய் இப்படி தப்பா புரிஞ்சுட்டு கோச்சிட்டு வந்திருக்க. மா, அதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக அவன் போடுற நாடகமா? நாடகமா? அவருக்கு நம்ம கிட்ட நாடகம் போட்டு என்னடி ஆக போகுது? மாறன் தம்பிய தப்பா புரிஞ்சுட்டு நீ உன் வாழ்க்கைய கோட்டை விட்டுறாத வீரா, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் இடத்துல இருக்கிற யாரும் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாங்க. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மா ப்ளீஸ் மா, உன் புராணத்தை நிறுத்து. நீ ஏன் நிலைமையில இருந்து பாக்கணுமா? அப்பதான் உனக்கு இந்த பிரச்சனை என்னங்கிறது புரியும். என்ன உன் நிலைமை? என்கிட்ட சொல்ல, நானும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். சொல்லு வீரா. இந்த குடும்பத்துல சரியான நேரத்துல நிதானமா யோசிச்சு சரியான முடிவெடுக்கிறது நீதான். அத நானும் சொல்லுவேன், உன் அண்ணனும் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இப்பெல்லாம் உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. இங்க பாரு, தப்பான உங்களை கூட சேர்த்துக்கிட்டாலும் உனக்கு ஆபத்து தான், நல்லவங்களை ஒதுக்கி வைக்கிறதும் உனக்கு ஆபத்து தான். அததான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க. விடிஞ்சதும் மொத வேலையா குளிச்சுட்டு உன் வீட்டுக்கு போற வழியை பாரு. நிம்மதியா இருக்கும் அந்தாலும். அக்கா, அக்கா, வயசுல நான் உன்னை விட சின்னவதான். சொல்றேன்னு கோவப்படாத. நீ எனக்கு அட்வைஸ் பண்ண போறியா? இல்லக்கா, அட்வைஸ்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். அக்கா, நான் உன் தங்கச்சி தான். ஆனா எனக்கும் சில விஷயம் புரியும். நீயும் மாமாவும் சேர்ந்து வாழல. எங்க எல்லாருக்காகவும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கல்ல. நீங்க 2 பேருமே அதை என்கிட்ட சொல்லல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, நீ உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவரு வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிற. இங்க பாருக்கா, நீ மாமா கூட சந்தோஷமா வாழணும்க்கா. அண்ணன் உயிரோட இருந்து இதெல்லாம் பாத்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும்ல. ஐயோ அக்கா, அண்ணன் இறந்துடுச்சுதான். அதுக்கு மாறன் மாமா காரணமா இருந்தாலும் அவரு காரணமே இல்லக்கா. அவரு செஞ்ச தியாகத்தையும் சொல்ல முடியாம இருக்க. அக்கா, அவர் எதையுமே திட்டம் போட்டெல்லாம் பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான்.
இங்க பாருக்கா, நீ அவரோட மனசு புரிஞ்சுக்கோக்கா. அவரை மாதிரி ஒரு நல்லவரை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அன்னைக்கே மாமா உன்னை கடையில இருந்து கூட்டிட்டு போக லேட்டா வந்தாருன்னு மாமா மேல கோச்சிக்கிட்டல. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? ஆனா ஒண்ணுமா, அவன் என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான்ல, அது அவனுக்கு நல்லது இல்ல. இந்த தப்ப நான் தானே செஞ்சேன். அப்ப இதை நான் தானே சரி பண்ணணும். நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். மாறன் ரொம்ப நல்லவமா. அவன் மனசுக்கு அவன் ரொம்ப நல்லா இருக்கணும். என் அக்காவும் அந்த குடும்பத்துல ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஆனா ஒண்ணு சத்தியமா சொல்றேன், உங்க பையனை நான் ஏமாத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. என்னால அவன் கூட சேர்ந்து வாழ முடியல. நான் பண்ணது தப்புதான். என்ன நீங்க மன்னிப்பீங்களான்னு கூட தெரியல. நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.